ஆவியாயிருக்கிற தேவன், யோவான் 14:16 அப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு கூட இடைப்படுகிற போது நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாள். பாருங்க, இங்க ஆவியானவரை குறித்து பேசுகிற போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சொல்லுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஒரு ஆவியா இருக்கிற தேவன், நம்மோடு கூட எந்தெந்தைக்கும் இருக்கிற தேவன், அவருக்கு மறைவாக நாம் எங்கும் ஓட முடியாது, எங்கும் ஒளித்துக் கொள்ள முடியாது. அதை உணர்ந்து கொள்ளணும். ஆதியாகமம் 3:8 சொல்லுகிறது, ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்களாம்? அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே, பாருங்க, தேவன் அந்த தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு போட்டிருக்கு தெரியுமா? தங்களை மறைத்து கொண்டார்கள், ஒளித்து கொண்டார்கள். தேவனால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாதுன்னு நினைச்சு என்ன செஞ்சாங்களா? ஒளித்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மோடு கூட இருக்கிற தேவன் நீங்க சும்மா அப்படி எல்லாம் போய் என்ன செய்ய முடியாது. எரேமியா சொல்லுகிற போது, எரேமியா 23ஆம் அதிகாரம் நீங்க 23, 24 வசனங்களே எரேமியா சொல்லுகிறான், யாவானாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ? பாருங்க, கேட்கிறான், யாராகிலும் நான் பார்க்க முடியாதபடிக்கு எங்கேயாவது போய் உன்னால ஒளிந்து கொள்ள முடியுமோன்னு கேட்கிறான். ஏன்னா எங்கும் நிக்கமர நிறைந்திருக்கிற ஒரு மகா பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிற போது சொல்லுகிறான், நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் தான். நீ எங்க இருந்தாலும் அவரும் கூட தான் இருப்பார். எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக அப்படியெல்லாம் அவருக்கு என்ன செய்ய முடியாது, மறைத்து கொள்ள முடியாது. யோனா 1:3 சொல்லுகிறது, யோனாவை தேவன் ஒரு வேலை நிமித்தமாக அவர் காரியமாற்றும்படி அனுப்புகிற போது அந்த வசனம் சொல்கிறது, யோனா என்ன செய்கிறதை பார்க்கிறோம். தேவனாலே நினிவேவுக்கு அனுப்பப்பட்ட போது அதை தாண்டி தர்ஷீசுக்கு ஓடுகிறான். எப்படி ஆகிலும் இவருக்கு தெரியாம ஓடி போய் எங்கேயாவது நான் ஒளிந்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிற போது வேதம் சொல்லுகிறது, யோனாவினாலே எங்கும் ஓட முடியாதபடி அவனோடு கூட ஒரு தேவன் இருந்தான். ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிற தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற போது அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமையாக நான் ஆராதிக்கிற தேவன், என்னோடு கூட இருக்கிற தேவன் யார் என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிற போது, உணர்ந்து கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் என்ன செய்வார்னு சொன்னா, ஆச்சரியமாய் நம்மை நடத்துவார்.